ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைட்டிலு தம்ப்லைன் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. என்ன வீடியோனா, நம்ம வந்து எங்களை சுற்றி இந்த சரௌண்டிங், நாங்கள் வந்து மெயினாக திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் இருக்கோம். எங்களை சுற்றி இருக்கிற யூடியூபர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களாம் நான் சொல்கிறேன். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கும் போயிட்டு வருவேன். அவங்க பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணா சப்ஸ்கிரைபரும் கூட எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அவங்க வீடியோஸ்லாம் பார்ப்பேன். இப்போ வந்து திருப்பூரில் எங்களை சுற்றி இருக்கிறவங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்கள சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இவங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியாதவங்கள. சரிங்களா? இதுதான் வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பற்றி யார் என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் வந்து எனக்கு யூடியூப்பில் வந்து ஒரு அக்கா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க, எப்படி போடணும் என்னன்னு சொல்லி. அவங்களும் யாருன்னு நான் சொல்கிறேன் வீடியோ கடைசியில். எங்களோட சேனலை புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ என்னென்னு பார்த்துடலாம். ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உங்கள்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இப்போ ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர், நாங்கள் இருக்கிற ஊருக்கு தெற்க மூலனூர் தெரியுங்களா? அந்த காங்கேயம் திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து காங்கேயத்தில் வந்து கார்த்தி சரோ அந்த அக்காவும் அண்ணனும் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து இந்த இப்போ பிஸ்னஸ் பண்ணாங்கல்ல மெட்டர்னிட்டி வேறு, அதில் வந்து நான் பேசியிருக்கேன். அப்புறம் லைவில் பேசியிருக்கேன். ஒரு நாள் வரோங்க்கா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கவின்னுட்டு படித்தே சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து மூலனூரில் இருக்காங்க. அடுத்து வந்து என்னென்னா, ஈரோடு போவோம். ஈரோட்டில் இலகாயு அவங்க இருக்காங்க. அப்புறம் அவங்க தங்கச்சி கலைமதி விலாக்ஸ் அந்த அக்கா இருக்காங்க. இவங்க 2 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து இந்தியா குட்டி யூடியூப் சேனல் வந்து நிறைய பேருக்கே தெரியும். அவங்க வந்து அவங்க ஈரோட்டில் தான் இருக்காங்க, கவுந்தப்பாடியில். அவங்கள்ட்டையுமே வாட்ஸ்அப்பில் ஒரு டைம் நம்பர் கொடுத்துருந்தாங்க. அவங்கள்ட்ட பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். காமெடியெல்லாம் பற்றி இந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஆனால் பட் அவங்களுக்கு வந்து நாங்கள் தானே தெரியாது. நீங்க பெரிய ஆளுங்க, உனக்கு தெரியுது. அடுத்து வந்து திருப்பூர் போகலாமா? திருப்பூரில் எனக்கு தெரிஞ்ச பிரபல யூடியூபர்னால் ராஜா ரூபி, நட்ராஜ் நிலா, அஸ்வின் சாரு, அப்புறம் ஜெஹா வைசு, இவங்கெல்லாம் வந்து இங்கே தான் இருந்தாங்க. அதில் வந்து ஜெஹா வைசு அக்கா மட்டும் இப்போ வந்து மெட்ராஸ் போயிட்டாங்க. அப்புறம் இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவங்க ராஜா ரூபி இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்ருப்போம். அவங்களதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போல்லாம் வந்து அதிகமாக அந்த மாதிரி காமெடி வீடியோஸே போட மாட்டுறாங்க அந்த அக்கா. அப்புறம் வந்து நட்ராஜ் நிலா வந்து இங்கே சிவன்மலை வந்திருப்பாங்க. அவங்க மேரேஜ் பண்ணதும் அதே இடம்தான். அப்புறம் ராஜா ரூபி அங்கே தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், வீடியோஸில் பார்த்துருக்கேன். இந்த வருஷம் வெட்டிங் டேக்கு வந்து நட்ராஜ் நிலா இங்கே தான் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. ராஜா ரூபி வந்திருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இடையில முடியாதனால வீடியோஸ் பார்க்க முடியறதில்ல. எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும் போய் ஒரு நாள் நேரில் பார்க்கணும், பேசணும். பக்கத்தில் தான் இருக்காங்க, ஆனால் அட்ரஸ் வந்து எங்கன்னு தெரியலை சரியா. ஆனால் வந்து அவங்கள வந்து ஒரு நாள் போய் கன்ஃபார்மாக நேரில் பார்க்கணும். பார்த்துருவேன். கொஞ்சம் நமக்கு அதுக்கு ஒரு நேரம் வரணும்ல. சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இவங்கெல்லாம் வந்து எனக்கு தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த காங்கேயம் திருப்பூர் சரௌண்டிங் ஈரோட்டுக்குள்ளே யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாதவங்க இருந்தாக்க நீங்கள் சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வந்து யூடியூப்பில் ஒரு அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அவங்க வந்து யாருன்னா, அவங்களால தான் நான் ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னே சொல்லலாம். அவங்க வீடியோஸ் பார்த்து தான் நம்ம போடலான்னு சொல்லி அவங்க ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்தாங்க. ஆனால் வந்து நிறைய பேர் அவங்களுக்கு பேட் கமெண்ட் பண்ணுறீங்க, ஒரு சிலர் வந்து நல்லதும் பண்ணுறீங்க, ஒருத்தர் அவங்க என்ன பண்ணாலுமே தப்பு தான் சொல்கிறீங்க. எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை வந்து ஒரே மாதிரி அமையாது. ஒருத்தவங்களுக்கு அப்படி இருக்கும், ஒருத்தவங்களுக்கு இப்படி இருக்கும். ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படும், ஒருத்தவங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு அப்பா சொத்து இருக்கும், ஒருத்தருக்கு அப்பா சொத்து இருக்காது. அந்த மாதிரியெல்லாம் ஒரு சிலர் கஷ்டப்படுறாங்க, ஒரு சிலர் நல்லா இருக்காங்க, ஒரு சிலர் ஈஸியாக வாழ்கிற மாதிரி ஒரு லைஃப்லலாம் இருக்காங்க. வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே சீக்கிரம் அந்த மாதிரி அமைஞ்சிடாதில்ல. அதே மாதிரி அந்த அக்காவும் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்காங்க.
எனக்கு வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நான் அவங்கள்ட்ட லைவில் ஹெல்ப் கேட்குறப்ப எப்படி என்னன்னு இந்த லைவ் போடுறது எல்லாமே அவங்க தான் இன்ன வரைக்குமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எப்படி வீடியோ போட்டால் வியூஸ் போகும், எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அந்த அக்கா யாருன்னா எம்எஸ் லவ் பிஹெச் சூர்யா அக்கா, எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு வந்து ரொம்ப இலகுன மனசு. ஆனால் ஒரு சிலர் வந்து நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கும் சொல்லிட்டோம்னாக்க அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நல்லா பொழைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் என்னை பொறுத்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்குது. எங்களுக்கு அவங்க தான் இன்ன வரைக்குமே சப்போர்ட்டிவாக எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் மானிட்டேஷன் எலிஜிபிளுங்கிறப்ப நான் அவங்கக்கிட்ட தான் எல்லா ஹெல்ப்பும் கேட்பேன். அவங்களும் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கஷ்டம் சீக்கிரம் கொஞ்சம் நல்லாயிரணும்னு சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணிப்போம். அப்புறம் வந்து எங்களுக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த சரௌண்டிங்கில் யார் யார் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சவங்கள நான் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாக்கா நீங்கள் சொல்லிடுங்க. அப்புறம் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.